ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்பெஷலான ரெசிபி KFC ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன், கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கெட்டியான தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் சிக்கனோட நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. இந்த மேரினேஷன் கண்டிப்பாக 4 ஹவர்ஸ் ஆச்சு மேரினேட்டாக இருக்கணும். நீங்கள் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் எவ்வளோ நேரம் வேணால் ஊறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மினிமம் கம்பல்சரி 4 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஊறணும். நெக்ஸ்ட்டு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1/4 கப் சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர், 1 சிட்டிகை பேக்கிங் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிராண்டட், நல்லா சூப்பராக இருக்க பிராண்டடாக பிரெட் க்ரம்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பவுடர், அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவில் நல்லா சிக்கன் வந்து நல்லா கோட் ஆகணும். ஃப்ரண்ட்டில் பேக்கில் நல்லா வந்து கோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து அந்த மாவில் இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் 2 வாட்டி ரிப்பீட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து மாவு வந்து அவ்வளோவா பிடிக்காது. இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணாத நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி மாவு வந்து நல்லா ஒட்டி வரும். ஸோ பாருங்கள், நான் இது செகண்ட் டைம் வந்து இந்த மாவில் டிப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கோட்டாகி வரும். அதே சிக்கனில் நான் செகண்ட் டைம் வந்து இந்த மாதிரி மாவில் பரட்டிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி அந்த ஸ்கின்னை பிரித்து உள்ளே வந்து நல்லா மாவு வந்து தடவி விடணும். ஸோ எல்லா பீசஸும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வேறு ஒரு பவுலில் நான் ஐஸ் வாட்டர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டு ஐஸ் வாட்டர் வந்து இந்த பவுலில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் எடுத்து இந்த ஐஸ் வாட்டரை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி உடனே கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரெட் க்ரம்ஸ் வந்து இந்த சிக்கனோட ஒட்டும். ஆயில் வந்து நல்லா சூடு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வந்து ஆயில் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிட்டோன்னே நம்ம ஆயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி மிதமான சூடில் இருந்தால் தான் சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு மிதமாக நல்லா வேகும். ஸோ சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து நம்ம ஆயிலில் ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
மிதமான சூட்டில் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 சைடும் நல்லா சிக்கன் வேகிற வரைக்கும் நல்லா பரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரைடு சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். டைம் இருக்கிறப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் க்ரம்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் கடையிலேருந்து. மற்றபடி மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் எப்போவுமே நம்ம வீட்டில் வச்சுருப்போம். ஸோ இந்த ரெசிபியை டக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். ஸோ KFC ஸ்டைல் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.